Hi smart kids, இன்னைக்கு நாம spoken English class 41ல என்ன கத்துக்க போறோம்னா it occurred to me that, it had occurred to me, it has occurred to me. இந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன, எங்க எல்லாம் எப்படி எல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம்னு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, welcome to the class. It occurred to me that. இதோட அர்த்தம் என்ன, இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தி பேசலாம்னா, சடனாக உங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் அல்லது தோன்றிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு it occurred to me that பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நாம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலான்னு. It occurred to me that I forgot to inform them. நான் அவர்களுக்கு தெரிவிக்க மறந்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that I missed the function. நான் விழாவை தவறவிட்டேனே என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that I have lost the chance. அந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்ற எண்ணம் தோன்றியது. It occurred to me that we are going out of control. நாம் கட்டுப்பாட்டை மீறி செல்கிறோம் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that she is tenacious. அவள் உறுதியானவள் என்று எனக்கு தோன்றியது. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் மனசில் நினைக்கிறது, திடீர்னு நினைக்கிறதாகட்டும், இல்லை உங்கள் மனசில் என்ன பட்டுதோ அதை நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, எனக்கு இப்படி தோன்றியது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நாம இட் occurred to me that பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்க. It occurred to me that I forgot your birthday. உங்கள் பிறந்த நாளை நான் மறந்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that something is suspicious in this place. இந்த இடத்தில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக எனக்கு தோன்றியது. It occurred to me that we may leave our goal. நம் இலக்கை விட்டுவிடலாம் என்று தோன்றியது. It occurred to me that we can do more. நம்மால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் என்று தோன்றியது. It occurred to me that you are my friend. நீ என் நண்பன் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that you are looking for an update. நீங்கள் ஒரு புதிய தகவலை எதிர்பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that it's not wrong. அது தவறில்லை என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that the time is out. நேரம் முடிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that we belong to same native. நாங்கள் ஒரே பூர்வீகத்தை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that it's overdue. அது காலாவதியானது என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that they are supposed to do. அவர்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that it's a great job. இது ஒரு பெரிய வேலை என்று எனக்கு தோன்றியது. அல்லது இது ஒரு சிறந்த வேலை என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that she is her sister. அவள் அவளுடைய சகோதரி என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that she is settled with her family. அவள் தன் குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டாள் என்று எனக்கு தோன்றியது. It occurred to me that it can be split into two. அதை இரண்டாக பிரிக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது it had occurred to me, it has occurred to me. had அல்லது has
இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க கடந்த காலத்தை நினைவூட்டும் வகையில் நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்கு நீங்க இட் ஹேட் அக்கர்ட் டு மீ அல்லது இட் ஹேஸ் அக்கர்ட் டு மீ பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வார்த்தைகளை எங்க எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்னு. It had occurred to me that I ought to know about him. நான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me I might owe you apology. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me I need to change the way. என் வழியை மாற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me now unusual it is. இது எனக்கு இப்போது அசாதாரணமானது என்று தோன்றியது. It had occurred to me everything is fine. எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me that it would be all right. அது சரியாகிவிடும் என்று எனக்குள் தோன்றியது. It had occurred to me they are fake. அவை போலியானவை என்று எனக்கு தோன்றியது. அல்லது அவர்கள் போலியானவர்கள் என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me he had done it yesterday itself. நேற்றே அவர் அதை செய்தார் என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me it is prudent indeed. இது உண்மையில் புத்திசாலித்தனமானது என்று எனக்கு தோன்றியது. It had occurred to me it was unnecessary. அது தேவையற்றது என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me that there is an opportunity. ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றியது. It has occurred to me they were going back and forth. அவர்கள் முன்னும் பின்னுமாக போவதாக எனக்கு தோன்றியது. It has occurred to me to believe her. எனக்கு அவளை நம்ப வேண்டும் என்று தோன்றியது. It has occurred to me he could lose his job. அவர் வேலையை இழக்க நேரிடும் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me it is unfortunate. இது துரதிர்ஷ்டவசமானது என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me it's getting asked for. அது கேட்கப்படுகிறது என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me that I should invite him. நான் அவரை அழைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me that you had it. அது உன்னிடம் இருந்ததா என்பது என் மனதில் தோன்றியது. It has occurred to me somehow differently. இது எப்படியோ வித்தியாசமாக எனக்கு தோன்றியது. It has occurred to me that you might bring him. நீங்கள் அவரை அழைத்து வரலாம் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me we must do by. நாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me I could have cooked. நான் சமைத்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me that he would have received the email. அவருக்கு இமெயில் வந்திருக்கும் என்று என் மனதில் தோன்றியது. It has occurred to me I should warn them. நான் அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. It has occurred to me they were reached out. அவர்கள் அடைந்தார்கள் என்பது என் மனதில் தோன்றியது. Friends, இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 41ல it occurred to me that it had occurred to me it has occurred to me பயன்படுத்தி எங்க எல்லாம் எப்படி எல்லாம் பேசலாங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்க கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். And thanks for watching.